நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல வாலி அவ புருஷன் கூட சண்டை போட்டு தான் கையில இருந்த கன்னை வச்சு கோவத்துல ஷூட் பண்ணி அது பின்னால இருக்க கபோர்ட்ல போய் பட்டுச்சுல. நாம நினைச்ச மாதிரியே அதுக்குள்ளதான் மின்னு இருக்கிறா. பட் அதிர்ஷ்டவசமா புல்லட் அவ மேல படல. சோ மின்னுக்கு எதுவும் ஆகல. ஆனா இங்க என்னடானா போலீஸ்க்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. அவ வாலி மேல சந்தேகப்படுறாங்க. அவளால மின்னுக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு சந்தேகப்பட்டு அவ ட்ரெஸ்ல இருக்கிற பிளட் வாலியோட தானே செக் பண்ணணும்னு சொல்றாங்க. வாலியும் எவ்வளவு சொல்லி பாக்குறா, ஆனா அவங்க கேட்கல. சோ அவ வெக்ஸ் ஆகி தன்னோட ட்ரெஸ்ல ஒரு சின்ன பாட்டை கிழிச்சு கொடுத்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறா. அவ அழுதுட்டே அவளோட ஹஸ்பண்டுக்கு போன் போட்டு நீ தானே இங்க வந்து மின்ன தூக்கிட்டு போனேன்னு சொல்றா. அதுக்கு அவன் நீ என்ன சொல்ற, நான் அங்கெல்லாம் வரலன்னு சொல்றான். அப்போ இன்ஸ்பெக்டர் போனை வாங்கி பேசுறா. அவங்கிட்ட பேசினது மூலமா மின்னு வாலி கூட தான் வந்தான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அது போக அவங்கிட்ட மின்னோட போட்டோஸ் கேட்கறாங்க. அதுக்கு அவன் கொஞ்சம் திமிராதான் பேசுறான். நீ யாரு முதல்ல, என்ன ஆபீசரு, உன்னோட ரேங்க் என்ன, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்கறான். அதுக்கு நீ கட்டின பொண்டாட்டி அடிக்கிற ஒரு தரங்கட்ட மனுஷன் சொல்லிட்டு போனை கட் பண்றா. இப்படி சொல்லி போனை கட் பண்ணதும் அவன் என்ன நினைச்சானோ தெரியல, உடனே போட்டோ அனுப்பிடுறான். இவங்க போட்டோ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா மின்னோட முகம் அப்படியே எக்ஸாக்டா சின்ன வயசு வாலி மாதிரியே இருக்கு. அது எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? எத்தனை தமிழ் படத்துல அப்பா மகன் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா, அது மாதிரி இருக்குமோ என்னவோ. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பூஜை போட்டுட்டு மின்ன அந்த காட்டுக்குள்ள தேடி போறாங்க. இன்ஸ்பெக்டர் ஃபாக்கு வாலி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏன்னா அவளும் தன்ன மாதிரியே ஹஸ்பண்டால பாதிக்கப்பட்டவங்கிறதாலே என்னவோ. வாலி கிட்ட நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாங்க தேடிட்டு சொல்றோம்னு சொல்றா. உடனே நட்டி நீங்க 2 பேருமே வீட்டுல இருங்க, நான் இவங்களோட சேர்ந்து தேடுறேன்னு சொல்றான். சோ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. போற வழியில வாலி கிட்ட நீயும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றா. அதுக்கு வாலி ஆமா நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றா. அதுக்கு இல்ல, நீ உன் புருஷன்கிட்ட இருந்து வந்தது சரியான விஷயம்தான், நீ எடுத்த இந்த தைரியமான விஷயத்த நிறைய பெண்களால பண்ண முடியாதுன்னு சொல்றா. சொன்னேன்ல இவளும் இதே மாதிரி தான் இவளோட சீனியர் ஆபீசர் இருந்தான்ல, அவங்கிட்ட மாட்டிருக்கா போல. ஒருவேளை அவன் தான் இவளோட ஹஸ்பண்டா இருக்குமோ, அது மட்டும் எனக்கு சரியா தெரியல நண்பா, போக போக பாப்போம். இவங்க பேசிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு போறா. போறப்போ பூட்டி கிடந்துச்சுல அந்த ரூம் கண்ணுல படுது. சோ வாலிய கூப்பிடுறா. வாலியும் அவளை நோக்கி வரா. அந்த சமயத்துல டேக்கிட்ட இருந்து ஃபாக்கு போன் வருது. அவ போனை எடுத்து பேச திரும்புறா. பார்த்தா பின்னால அந்த எரிஞ்ச மூஞ்சி தெரியுது. ஆனா அதை இவங்க 2 பேரும் கவனிக்கல. அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல, அதான் இது பின்னாலே வருது. இப்போ வாலி தான் கிட்ட இருக்கிற கீயை வச்சு அந்த லாக்க ஓபன் பண்ண பாக்குறா. ஆனா எந்த கீயுமே அதுக்கு சேரல. சோ தன்னோட காருக்கு போய் கம்பி எடுத்துட்டு வந்து அந்த பூட்டை நெம்பி எடுக்கிறா. கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை ஓபனும் பண்ணிடுறா. பார்த்தா அது வெறும் ரூம் இல்ல, ஒரு படிக்கட்டே இறங்கி போகுது. சோ இவங்க என்ன இருக்குன்னு கீழே இறங்குறாங்க. பின்னால அந்த எரிஞ்ச உருவம் வந்து நிக்குது. இது வேற அப்பப்போ பக்கு பக்குன்னு பயம் காட்டுது. இப்போ இவங்க கீழே வந்து பாக்குறாங்க. அங்க பெரிய ரூமே இருக்கு, பால் அடைஞ்சு போய் இருக்கு. அது என்ன இடம்னே தெரியல, ஒரே விசித்திரமா இருக்கு. வாலி இது தான் அம்மா உருவாக்கி இருக்கணும்னு சொல்றா. ஒரு வழியா தேடி பிடிச்சி அங்க இருக்கிற மெயின் சுவிட்ச் ஆன் பண்றா. பார்த்தா அது ஒரு லேப் மாதிரி இருக்கு. இந்த லேபுக்காக தான் அவ்வளோ பெரிய பவர் ஜெனரேட்டர் வச்சிருப்பாங்களோ. அங்க தரையில ஒரு ரத்த கரை இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா ஏதோ ஒன்னு கவர் பண்ணிருக்கு. அது கிட்ட போய் அந்த கவரை ஓபன் பண்ணி பாக்குறா. அது கண்ணாடியால செஞ்ச ரூம் மாதிரி இருக்கு. அதுல இருக்கிற கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஆக்சுவலா இது என்ன லேபு? இந்த லேப்ல வாலியோட அம்மா என்ன பண்ணிருப்பா? இங்க சுத்திட்டு இருக்கிற அந்த எரிஞ்ச மூஞ்சுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நம்ம யோசிக்கிற இந்த சமயத்துல வெளியில மின்ன தேடுற வேலை மும்முரமா நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ற டீம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி போட்டோ எடுக்கிறாங்க. வாலி கிட்ட இந்த ரூம்க்கு இதுக்கு முன்னாடி யாரும் வந்தாங்களான்னு கேக்குறா. அதுக்கு வாலி தெரியல, நான் இந்த வீட்டுக்கு வந்தே 30 வருஷம் ஆகுது, அதுவும் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு இப்பதான் வரவே செய்யறேன்னு சொல்றா. அந்த சமயத்துல அந்த கண்ணாடி ரூம் இருந்துச்சுல, அதுக்கு எக்ஸாக்டா மேல உள்ள சீலிங்ல ரவுண்டா ஒரு பிளாக் மார்க் இருக்கு. அது ஷார்ட் சர்க்கியூட்டால ஆயிருக்குன்னு சொல்றான். அதுக்கு இருக்கலாம், ஆனா அது ஏன் ரவுண்ட் ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு வாலி கிட்ட இந்த ரூமுக்கு மேல என்ன ரூம் இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு அவ மேல ஹால் தான் இருக்குன்னு சொல்றா. சோ இவங்க எல்லாரும் ஹாலுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க இருக்கிற கார்பெட் எடுத்து பார்த்தா அந்த ரவுண்ட் ஷேப் அங்கேயும் இருக்கு. அதை தொட்டு பாக்குறா. அது கறி மாதிரி கையில ஒட்டுது. அப்படியே ஹாலுக்கு மேல பாக்குறாங்க. அங்கேயும் அதே கருப்பு ரவுண்ட் இருக்கு. என்னடா இதுன்னு நம்ம யோசிக்கிறப்போ இவங்க அதுக்கு மேல உள்ள ரூமுக்கு வராங்க. அது மின்னு இருக்கிற ரூம் தான். அந்த ரவுண்டு அப்படியே அந்த கபோர்டுக்கு கீழே தான் வருது. சோ மின்னு காணா போனதுக்கும் இந்த ரவுண்டு அண்ட் லேபுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மின்னு அந்த கபோர்டுக்குள்ளதான் இழுக்கப்பட்டிருக்கான்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ மின்னோட பிரஷ் எடுத்து DNA டெஸ்ட்காக அனுப்புறாங்க. இப்போ ஃபாக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அதனால வெளியில வந்துடுறா. அவ பிரெக்னண்டா இருக்கால, சோ அடிக்கடி வரும். அப்ப வாசல்ல ஒரு லக்ஸுரி கார் வந்து நிக்கிறத கவனிக்கிறாங்க. இதே விஷயத்த வாலியும் மேல இருந்து கவனிக்கிறா. அந்த காருக்குள்ள இருந்து யாரோ நோட்டம் பாக்குறாங்க. இவங்கள பார்த்ததும் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அந்த கார் அங்கிருந்து போயிருது. அது யாரா இருக்கும்? இப்போ ஃபாக்கு தனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி செக்அப்காக போறா. அங்க பேபி நல்லபடியா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. அவ சந்தோஷத்துல வெளியில வரா. அப்போ ஒரு கார்ல இருந்து ஹார்ன் அடிக்குது. உள்ள ஏறா. உள்ள இருக்கிறது அந்த சீனியர் ஆபீசர் தான். அவன் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு விசாரிக்கிறான். இவன் தான் அப்ப அவ புருஷன் போல. அவன்கிட்ட
கிட்ட நீங்க ஏன் உள்ள வரலன்னு கேக்குறா. அதுக்கு அவன் எனக்கு சீனியர் ஆபீசர்ஸ் கூட மீட்டிங் இருக்கு, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறான். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இந்த சமயத்துல டே வாலி கிட்ட நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், உங்க பொண்ணை கண்டுபிடிக்க முடியல, ஏதாவது தெரிஞ்சா சொல்றோம்னு சொல்லிட்டு எல்லா போலீஸும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி 2 விஷயம் நடக்குது. ஒரு பொண்ணு தன்னோட பொண்ணு தொலைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா. அதே நேரத்துல இன்னொரு பொண்ணு தனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு தொட்டில் ரெடி பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ ஒரு பிணைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக பாப்போம். இப்போ வீட்டுல இருக்கிற வாலிக்கு ஏதோ சத்தம் கேக்குது. அவ என்னன்னு போய் பாக்குறா, ஆனா யாருமே இல்ல. சோ பயந்து போய் தான் நம்பர் எழுதி கொடுத்த பேப்பரை அவ அழுக்கு ட்ரெஸ்ல இருந்து தேடி எடுத்து அவளுக்கு போன் பண்ணி என் வீட்டுல யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்றா. அதை கேட்ட நீங்க சேஃபான இடத்துல இருங்க, நான் சீக்கிரம் கிளம்பி அங்க வரேன்னு சொல்லி வாலியோட வீட்டுக்கு கிளம்புறா. வாலி ஒருவேளை அது என் பொண்ணா இருக்கும், நான் வேணா போய் பாக்குறேன்னு சொல்றா. அதுக்கு ஒருவேளை அது உன் பொண்ணு இல்லைன்னா உனக்கு ஆபத்தாயிடுன்னு சொல்றா. அதுக்கு வாலி என் கையில கன் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரா. அதுக்கு கன்னா அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, நீ எதுவும் அவசரப்படாத, நாங்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்றா. ஆனா வாலி போனை காதுலே வைக்காம கீழே போய் லைட்லாம் போட்டு பாக்குறா. ஆனா இன்னும் லைன்ல தான் இருக்கா. அவ கூப்பிட இவ கவனிக்கவே இல்ல. அந்த பூட்டி இருந்த ரூம் சைட்ல இருந்து சத்தம் கேக்குதுன்னு போய் பாக்குறா. அப்போ திடீர்னு சின்ன பொண்ணு கவுண்ட் பண்ற சத்தம் கேட்டு பதறி அந்த படியில இருந்து கீழே விழுந்துடுறா. அவ ஒரு வழியா சமாளிச்சு எந்திரிச்சு மேல வந்து பாக்குறா. அங்க ஒரு பொண்ணு கண்ணை மூடி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. வாலி மின் நீதானா அதுன்னு கேட்டுட்டு அவ கிட்ட போறா. அது டக்குன்னு திரும்பி பாக்குது. அது அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு தான். இது வேற பொசுக்குன்னு பயம் காட்டிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வழக்கம் போல வாலியோட அம்மா ரூம்குள்ள ஓடிடுது. வாலியும் உள்ள போய் பாக்குறா. ஆனா அவங்க இல்ல. டக்குன்னு பார்த்தா வெளிப்பக்கம் ஓடி போகுது. வாலி வெளியில வந்து பாக்குறா. அப்ப மின்னோட ரூம்ல இருந்து வெளிச்சமா தெரியுது. வாலி உள்ள போய் பாக்குறா. பார்த்தா அங்க எல்லா பொருளும் பறந்துட்டு இருக்கு. வாலிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. மின்னோட கபோர்டு கீழ இருந்து ரவுண்டா வெளிச்சம் வேற வருது. இதனாலதான் அந்த பிளாக் மார்க் வந்திருக்குமோன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல வாலி அந்த கபோர்டை நோக்கி போறா. அதை ஓபன் பண்ணி கிட்ட போய் பாக்குறா. உள்ள இருந்து அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு டக்குன்னு பேய் மாதிரி வந்து வாலிய உள்ள எடுத்துட்டு போயிருது. வாலியோட போனு அங்கேயே வெளியில விழுந்துருது. அந்த போனுக்கு கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு. சரி வாலிக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவ எங்கேயோ மிதந்துட்டு இருக்கா. இவ எந்த இடத்துல இருக்கான்னு நம்ம குழம்பிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு எங்கேயோ போய் விழுறா. அது அந்த கண்ணாடி ரூம் மாதிரி இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா இருட்டுல ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருக்கு. லேசா வெளிச்சம் வந்ததும் பார்த்தா யாரோ ஒருத்தி கொடூரமா சைக்கோ கொலகாரி மாதிரி நிக்கிறா. அது யாரா இருக்கும்? வாரி எங்க வந்திருக்கா? இங்க என்ன நடக்குது? இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்.